எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். துன்பத்திலே துவண்டு இருந்த என் கடகராசி பிள்ளைகள். நான் எப்பயுமே கடகராசியை ரொம்ப அன்பாக தான் கூப்பிடுவேன், என் பிள்ளைகள்னு கூப்பிடுவேன். என்ன காரணம்னா, சந்தோஷமாக இருக்கணும் என்றைக்கு கடகம் நினைக்குதோ அன்றைக்கெல்லாம் வேதனையாக இருக்கும். என்றைக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வருத்தமாக இருக்கும். சின்ன சங்கடத்தை பார்த்துட்டு தான் சந்தோஷமே கடகத்துக்கு கிடைக்கும். போடுற பிளானில் சின்னதாக ஒரு முட்டுக்கட்டை வந்து தான் அடுத்தது நல்லதே நடக்கும். இப்படி தான் கடகராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் துவண்டு போகாமல் என் பிள்ளைகள் எப்படியோ அதை சமாளித்து நாளைக்கு பொழுது விடிஞ்சிடும் நம்பி வரக்கூடிய என் கடகராசி பிள்ளைகளுக்கு இன்றைய காலம் நல்ல காலம். ஆமாங்க, அஷ்டமத்தில் இருந்த சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். மார்ச் 6லிருந்து 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நினைத்தது நிறைவேறப் போகிறது. உங்கள் மனசில் இத்தனை நாள் எத்தனை காயங்கள் இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக நான் பேச எத்தனையோ பதிவுகள் இதை நான் கொடுத்துருக்குறேன். எத்தனை காயங்கள், 1ஆ 2ஆ, 1000 காயங்கள், 1000 அவமானங்கள், 1000 வருத்தங்கள். ஒரு நண்பன் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இல்லை, பூரா பயலும் எதிரியாக இருக்கிறான். எதை தொட்டாலும் நமக்கு ஒரு நல்ல சகுனமே கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரி சந்தோஷமாக படுத்தா காலையில் அது கனவு மாதிரி போயிடுச்சு. கடவுள் ஏன் நம்ம கனவுல கூட சோதிச்சார்னு இப்பயும் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் சில பேருக்கு கடவுளையே வெறுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்துருச்சு நேரம். இதில் மீண்டு வரக்கூடிய நேரம்தான் இந்த கடகராசிக்கு இந்த காலம். எஸ், சௌபாகியம். சௌபாகியமாக
சந்தோஷமாக உங்களுக்கு மனசில் எதை நீங்கள் பிளான் போட்டிங்களோ அதை பக்குவமாக பேசி 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 உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய நேரம் ஆரம்பம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட கல்லை கரைக்க வேண்டும். தன் காதலால் கல்லை கரைக்க வேண்டும். ஒரு விஷயத்தின் மீது அன்பை அதிகமாக வைங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அது மேலே காதலை அதிகமாக வைங்க. ஒரு விஷயம் நடக்கணும், கிடைக்கணும், அதுக்கு ஒருத்தவங்க எதிர்ப்பாக இருக்காங்கன்னா அந்த எதிர்க்கக்கூடியவர்களை அவர்கள் மீது விருப்பத்தை வைங்க. அவர்களை உங்கள் பக்கம் கரைக்க பாருங்கள். கண்டிப்பாக கரைக்க முடியும். அவ்வளோதான் நம்பிக்கை. இவ்வளோதான் இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் தான் அடுத்த கட்டத்தை நீங்கள் கொண்டு போகணும். அவனா கரைஞ்சிருவான்லாம் நினைக்கக்கூடாது. விஷம். ஏன்னா கடகத்தை சுற்றி நிறைய விஷங்கள் தான் இருக்கும். அப்போ கடகராசி பிள்ளைகள் யாருக்கிட்ட இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக கடகராசிக்காரர்கள் 9வது வீடு அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கத்திற்கு, நம்மளுடைய பிரின்சிபலுக்கு, நம்மளுடைய டிசிப்ளினுக்கு யாரெல்லாம் வேட்டு வைக்க நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், யாராவது சொல்லுவாங்க, இப்போ விட்டுட்டு வா, அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம் வா அப்படின்னு நல்ல நெருங்குற நேரத்தில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கே போவோம், இன்றைக்கி ஒரு அரை நாள் போய் சொல்லிட்டு வா அப்படின்வாங்க. அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. வேலைக்கு போகும்போது யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல்களாக வராங்களோ, உங்கள் ஆசையை தூண்டி இடைஞ்சல் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு தப்பு பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இப்போ இந்த வார்த்தை புரியுதா? தப்பு பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க, ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. உங்களுக்கு அது நியாயமாக தெரிகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆசை கண்ணை மறைக்கும். ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நல்லது நடக்க போகுது, நினச்சதெல்லாம் நிறைவேற போகுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், அவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்மளை பலிக்காடாவாக ஆக்குவாங்க. நம்ம பலிக்காடு ஆகலாமா? யோசிங்க பிள்ளைகளா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கணும். நம்மளே ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு பல வெற்றிகளை இழந்து உட்காந்துருக்குறோம். இந்த நேரத்துலையும் இப்படியே நடந்தால் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இருடா என் காரியத்தை முடிச்சுட்டு வரேன், எனக்கு என்ன பிளானோ, எனக்கு என்ன ஒர்க்கோ, எனக்கு என்ன கர்மாவோ அதை முடித்து வருகிறேன், வெயிட் பண்ணணும். அவனுக்கு நீங்கள் இப்போ எச்சரிக்கை கொடுக்கணுமே தவிர உங்களை மாற்றக்கூடியவர்களை, உங்கள் எண்ணங்களை மாற்றக்கூடியவர்களை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிமிட கணக்கில் உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ண நினைக்கிறவங்கள முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நிமிடத்தில் ஆரம்பிக்க வாழ்க்கை. சில பேர் சொல்லுவான் நாளைக்கு பண்ணிக்கலாம் விடு அப்படின்வான். நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி நாளைக்கு அதை பண்ணிக்கலாம் காலையில் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவன் இன்றைக்கி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருப்பான். நீங்கள் நாளைக்கு நினச்சி படுத்து தூங்கிடுவீங்க, இவன் நினச்சதுக்கு நடந்துடும். அப்போ காலையில் பார்த்தா வேறு ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை வேற ஒருத்தம் பண்ணிவிடுவான். அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் வாய்ப்பு ரொம்ப நாள் காத்திருந்தோம், வாய்ப்புகளுக்காக காத்திருந்தோம். இப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நேரத்தை, நாட்களை, நிமிடங்களை மிஸ் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் செய்யணும், அதை மட்டும் பண்ணுங்கள். பல வருடம் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு காத்திருக்கிறது, ஒரு திருப்பு முனை வருகிறது. கடகராசிக்காரர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது யாருன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். பல வருடங்கள் கஷ்டத்திற்கு, ஓப்பனாக சொல்கிறேன், கஷ்டம், பல வருட கஷ்டம், அந்த கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த நேரத்தில் அது திருப்பு முனையாக வைக்கிறது. அப்போ என்னது, ஒரு முடிவு வைக்கும் திருப்பு முனை, சாதாரண திருப்பு முனை இல்லை, பல வருட கஷ்டத்துக்கு. அப்போ இந்த நேரத்தில் இப்படி நல்ல கவனிங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்மளை டைவர்ட் பண்ண பல சக்திகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நம்ம இதே மாதிரி தான் பல விஷயங்களை விட்டோம். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு செருப்பை ஒரு இடத்துல விட்டுட்டோம், திருப்பி அந்த செருப்பை எடுக்கிறதுக்காக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டீங்க. ஒன்று அங்கே தெரிஞ்சவனுக்கு ஃபோன் அடித்து இந்த செருப்பு எடுத்து வைடான்னு சொல்லுங்கள். இல்லையா நீங்கள் இன்னொரு நாள் வந்து கூட எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுடுங்க, செப்பல் போனால் போதுரா அப்படின்ட்டு போங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது மாதிரி தான் சின்ன விஷயத்துக்காக நம்ம திரும்பி ஒரு பெருசாக ஆரம்பிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நேரங்களை ரொம்ப ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வயசில் பெரியவர்கள், குருமார்கள் உங்களுக்கு யாராவது ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அதை கேளுங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. கடகராசி பிள்ளைகளுக்கு நினைத்தது நிறைவேறப் போகிறது. ரொம்ப நாள் கஷ்டத்திற்கு திருப்புமுனை கிடைக்க போகிறது. ஆனால் வழிகாட்ட போகிறது ஒரு குரு.
யாரோ ஒரு நல்ல மனுஷன் இந்த பக்கம் போ அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுப்பான். அந்த நல்ல மனுஷனை பிடிச்சிக்கணும். சிவபெருமான் பல உதவிகளை செய்ய காத்திருக்கிறார். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான். சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாது பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது. நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.